ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வீரலட்சுமி பிறந்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம். லட்சுமி தாயார அஷ்ட லட்சுமிகளா பிரிப்பாங்க. இவங்கள ஒருத்தர் தான் வீரலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியலட்சுமி. இவள் பிறந்தது ஏகாதசி திதி. இதுதான் ரொம்பவே விசேஷமான தகவல். முரா அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்தான். இவன் பிரம்ம வம்சத்துல நபி ஜங்கன் அப்படின்றவரோட மகனா பிறந்தவன். விஷ்ணுவோட உடலோட ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வெளிப்படுறப்பதான் முரனுக்கு வாழ்வு முடியும் அப்படின்னு இருந்தது. இதனால அவன் ஆடின ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இந்திரலோகம் அவனோட வசமே ஆயிடுச்சு. பதவியை பறி கொடுத்த இந்திரன் விஷ்ணு கிட்ட புகார் செஞ்சான். விஷ்ணுவும் போருக்கு கிளம்பினாரு. 1000 ஆண்டுகள் மற்போர் செஞ்சாங்க 2 பேரும். ஆனா முடிவு ஏற்படவே இல்லை. எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாதது மாதிரி மாய செயல் புரிபவர் தானே இந்த விஷ்ணு பகவான். இன்றைய ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஹீமவதி அப்படின்ற பெரிய குகைக்குள்ள போய் பள்ளி கொண்ட விஷ்ணு அசதி வந்தது போல நடிச்சாரு. இதுதான் சமயம் அப்படின்னு அவரோட மார்பை நோக்கி அம்பு ஒன்ன குறி வச்சான் முரண். திருமாலோட மார்புல குடியிருக்கக்கூடிய லட்சுமிக்கு கோபமே வந்துடுச்சு. சாந்த ரூபியான அவள் தன்னோட உடல்ல இருந்து ஆயுதம் தரித்த ஒரு சக்தியை உருவாக்குனா. அவதான் வீரலட்சுமி அப்படின்னும் தைரிய லட்சுமின்னும் பெயர் பெற்றா. ஆயுதங்களோட முரனோட மோதுனா. ஒரே நொடி முரனோட தலை கீழே விழுந்தது. பெண்கள் பொறுமையா இருக்கக்கூடிய வரைக்கும் தான் இந்த உலகம் தாங்கும். அவங்க அநியாயத்துக்கு எதிராக கிளர்ந்து எழுந்துட்டாங்க அப்படின்னா அன்றே உலகம் அழிஞ்சிடும். இத லட்சுமி தாயாரே தன்னோட செயல்பாட்டோட வாயில நிரூபிச்சிருக்கிறா. கணவனை பாதுகாக்கிறது பெண்களோட கடமை அப்படின்றதையும் இந்த நிகழ்வால வெளிப்படுத்தி இருக்கிறா. எதுவுமே தெரியாதது மாதிரி எழுந்தாரு விஷ்ணு பகவான். தன்னோட முன்னாடி ஆயுதம் தரித்து நிற்கக்கூடிய பெண்ணை பார்த்தாரு. முரண் கொல்லப்பட்டு கிடக்கிறதையும் பார்த்தாரு. மகாலட்சுமி, நீ இந்த அசுரனை 11வது திதி அன்னைக்கு கொன்றிருக்கிறாய். இதனால உனக்கு ஏகாதசி அப்படின்னு பெயரிடுறேன்னு சொல்றாரு. ஏகம்னா 1, தசம்னா 10, ரெண்டும் இணைஞ்சதுனால 11. இதனாலதான் இந்த திதிக்கு ஏகாதச அப்படின்ற பெயர் வந்து ஏகாதசியா மாறிடுச்சு. முரனோட அழிவால தேவர்கள் மறுபடியும் தங்களோட சொர்க்க வாசலுக்கு போனாங்க. பெருமாள் கோவில்கள்ல நுழைந்தாலே சொர்க்கம் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் இழந்த சொர்க்கத்தை அடைந்ததாலும் இன்று சொர்க்கவாசல் திறப்பு நாளா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த நாள்ல தன்னோட கணவர் விஷ்ணுவை நினைச்சு உண்ணாவிரதம் இருந்து தூக்கத்தை விடுத்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நினைச்சது நிறைவேறணும் அப்படின்னு விஷ்ணு கிட்ட வேண்டிக்கிட்டா. விஷ்ணுவும் அந்த வரத்தையும் கொடுத்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் லட்சுமி தேவி பற்றி நிறைய தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.